அவை தலைவராக வீழ்ச்சியிருக்கும் மதிப்புமிகு நடுவர் அவர்களுக்கும், அறிவை ஊட்டும் ஆசான்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற அடிமைத்தனத்தை கண்டு அனலாய் கொதித்த பாரதியின் வரிகளை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்று நாம் கட்டற்ற சுதந்திரத்தோடு கம்பீரமாக திரிகிறோமே. இந்த சுதந்திரம் நமக்கு விலையின்றி கிடைக்கவில்லை. பல லட்ச தியாகிகளின் உயிரை விலையாக கொடுத்து பெற்றது. வரி, வட்டி, கிஸ்தி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா என்ற ஆங்கிலேயனை பார்த்து சிம்ம குரல் கொடுத்தானே வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரது ரத்தத்தில் பிறந்தது நம் சுதந்திரம். ஆங்கிலேயனின் சிறைச்சாலையில் மாடுகளைப் போல செக்கிழுத்து தன் தேகத்தையே தேய்த்தாரே செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார். அவரது கண்ணீரில் விழுந்தது நம் சுதந்திரம். தூக்கு கயிறு என் தோளுக்கு கிடைத்த மாலை என்று சொல்லி 23 வயதில் நாட்டின் விடுதலைக்காக தூக்கு மேடையை முத்தமிட்டானே மாவீரன் பகத்சிங். அவரது துடிச்சலில் பிறந்ததுதான் நாம் இன்று சுவாசிக்கும் இந்த சுதந்திர காட்சி. இங்கே கூட இருக்கும் பெரியோர்களே, என் அருமை நண்பர்களே, ஒரு சிறிய கதையை உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார். அப்போது ரயில் பயணம் செய்யும் போது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஏழை விவசாயிகளை பார்த்தார். அவர்கள் உடுத்த ஆடை கூட இல்லாமல் வெறும் கோவணம் மட்டுமே கட்டியிருந்தார்கள். அதனை கண்ட காந்தியடிகளின் நெஞ்சம் பதறியது. என் நாட்டு மக்கள் உடுத்த ஆடை கூட இல்லாமல் உடம்பை மறைக்க திண்டாடும் போது எனக்கு ஏன் இத்தனை ஆடம்பர உடைகள் என்று அன்றே முடிவெடுத்தார். தான் அணிந்திருந்த நீளமான ஆடைகளை துறந்து தன் வாழ்நாள் முழுவதும் வெறும் வேட்டி மட்டும் துண்டை மட்டுமே அணிய தொடங்கினார். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, உலகமே போற்றிய மாபெரும் தலைவர் தன் நாட்டு மக்களின் வறுமையை கண்டு தன் ஆடையையே துறந்தார் என்றால் அதுதான் உண்மையான தேசபக்தி. அதுதான் சக மனிதன் மீது காட்டும் அன்பு. அந்த அன்பின் வழியில் தான் நமக்கு இந்த விடுதலை கிடைத்தது. அன்று ஊசு செய்ய கூட துப்பற்ற நாடு என்று நம்ம எள்ளி நகையாடினான் வெள்ளைக்காரன். ஆனால் இன்று நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடாக, உலகமே வியக்கும் வல்லரசாக என் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது. விளையாட்டுத் துறையில் ஒலிம்பிக் பதக்கங்களை வேட்டையாடுகிறோம். தொழில்நுட்பத்தில் உலகையே ஆளுகிறோம். இன்று இந்த மாணவர்களாக நிற்கும் நாம் தான் நாளை இந்த தேசத்தை தாங்கி பிடிக்க போகும் இமயமலை. நாம் கற்கும் கல்வியை இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதால் இன்றைய தேசபக்தி. முடிவாக, சுதந்திரம் என்பது ஆகாயத்தில் பறக்கும் பறவை போல தன்னிச்சையாக வாழ்வது மட்டுமல்ல, சக மனிதர் உரிமைகளை மதித்து வாழ்வதும் தான். சாதி மத பிரிவினைகளை தகர்த்து இந்தியர் நாம் யாவரும் ஒன்று என்ற ஒற்றை நூலில் அன்பு பாராட்டுவோம். நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி பெற்று தந்த இந்த சுதந்திர தீபத்தை ஒருபோதும் அணையாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம் என்று இந்த நன்னாளில் சபதம் ஏற்போம். அப்துல் கலாம் ஐயா கண்ட வல்லரசு இந்தியாவை நம் கைகளால் செதுக்குவோம். தியாகிகளின் புகழை காப்போம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவரும் தாழ்வு. வாழ்க பாரதம், வளர்க நற்றமிழ். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.